கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். எது ஒன்று இந்த இடத்துல வெளியில மலையா இருக்கோ, அருணாச்சலமா இருக்கோ, சிவஸ்வரூபமா இருக்கோ, அதுதான்ப்பா உனக்குள்ளார ஆத்ம வஸ்துவாகவும் இருக்கு அப்படிங்கிறார். இப்ப இந்த ஜீவன் என்ன பண்றான்னா, வெளியில இருக்கிற அருணாச்சலம் தன் கண்ணுக்கு மலையாகவும் தன் கண்ணுக்கு மரங்கள் சூழ்ந்த ஒரு மலையாகவும் தெரியக்கூடிய ஒரு அருணாச்சலத்துக்கிட்ட தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அப்படிங்கிறார். இது நம்மளுடைய வெர்ஷன். இது நான் இவ்வளவு தூரம் கெஞ்சியும் வஞ்சியாய், நான் இவ்வளவு தூரம் என்ன பண்றேன்னா, நான் கெஞ்சி கூத்தாடுறேன், நான் உன் தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் தொடர்ச்சியாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலையை பார்த்துட்டு வரோம். சென்ற பாடலில் கூர்வாட்கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்ந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா அப்படின்னு பண்ணார். இப்போ இதற்கு அடுத்த பாடல் அப்படியே முற்றிலும் மாறாக, இந்த பாடல்கள் எல்லாமே என்னை காப்பாத்து அப்படிங்கிற ஒரு அபயப்பிரதானம், என்னை தனியாக விட்டுடாத அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நின்று ஒரு தனிமையில் நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடல்களாக இதில் அமைக்கிற பார்க்கணும். இப்போ இந்த பாடல்கள் என்ன, கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படிங்கிற இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த பாடலினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம்னா, அருணாச்சலத்தை பகவான் 2 விதங்களில் குறிப்பிடுவார். முதல் ஒரு விஷயம் என்னென்னா, அருணாச்சலம்ங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இப்போ திருவண்ணாமலை மலை. ஏன்னா இதை நோக்கி தான் பகவான் மதுரையிலிருந்து வர்றார். இந்த அருணாச்சலத்தை, இந்த மலையையே அருணாச்சலம்னு பகவான் நிறைய முறை சொல்லியிருக்கார். நாராயணயர் அப்படிங்கிற பகவான்கிட்ட போய் கேட்கும் பொழுது, இந்த அருணாச்சலத்தை வலம் வந்தால் போதுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன போய் நான் வக்கீல் வச்சு ஜட்ஜி வச்சு எழுதி கொடுக்கணுமா, இந்த அருணாச்சலத்தை வலம் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் பகவான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எது ஒன்று இந்த இடத்துல வெளியில மலையா இருக்கோ, அருணாச்சலமா இருக்கோ, சிவஸ்வரூபமா இருக்கோ, அதுதான்ப்பா உனக்குள்ளார ஆத்ம வஸ்துவாகவும் இருக்கு அப்படிங்கிறார். இப்ப இந்த ஜீவன் என்ன பண்றான்னா, வெளியில இருக்கிற அருணாச்சலம் தன் கண்ணுக்கு மலையாகவும் தன் கண்ணுக்கு மரங்கள் சூழ்ந்த ஒரு மலையாகவும் தெரியக்கூடிய ஒரு அருணாச்சலத்துக்கிட்ட தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இங்கிருந்து நேராக போகிறோம், கிரிவலத்துக்கு போகிறோம், இல்லைன்னா திருவண்ணாமலை போய் இறங்குறோம், அந்த இடத்துல அக்ஷரமண மாலை பாடுறோம் அப்படின்னா அந்த மலை கூட தான் பேசுகிறோம். அந்த மலை நம்மக்கிட்ட பேசுதா இல்லையா நமக்கு ஒன்றுமே தெரியல. நமக்கு அவ்வளவு தூரம் ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லை. நம்ம வெறுமனே பேசிகிட்டே இருக்குமே தவிர எனக்கு டவுட் வருது ஒரு கட்டத்தில். ஐயோ, ரமண பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மலையை சுத்துன்னு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த மலை கூட பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மலை தான் பூமியினுடைய ஹிருதயம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இன்னமும் கேட்டா, கைலாசம் என்பது சிவனுடைய கிரகம், வீடு. ஆனால் இந்த அருணாச்சலம்ங்கிறது என்னன்னா சிவஸ்வரூபம், அதுவே சிவம்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு விஷயங்களும் சொல்லியிருக்காரு. நான் பகவானுடைய அந்த குருவினுடைய ஒரு வாக்கியத்தை நம்பி நான் போய் உட்கார்ந்து இந்த பாடல்களை பாடிண்டே இருக்கேன். கிரிவலம் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கேன். ஆனால் எனக்குள்ளார எந்த மாற்றமும் நிகழலையே. நான் அப்படியே தானே இருக்கேன். என்னுடைய ஆசைகள் அப்படியே இருக்கு. இன்னும் கேட்டால் இன்னும் அதிகமாக இருக்கு. இன்னும் கேட்டால் இந்த உலகத்திலிருந்து நான் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேனோ இது எதுவும் நிறைவேறலை எனக்கு. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்குள்ளரையே ஒரு ரொட்டீனுக்குள்ளரே இருக்குன்னே தவிர ஸ்பிரிச்சுவலாக எனக்குள்ளார எந்த மாற்றமும் நிகழலையே. எந்த ஒரு தரிசனமும் நடக்கல, ஒரு லைட்டு கூட எனக்குள்ளார வரல அப்படின்னு என்ன பண்றான்னு இந்த ஜீவன் தனக்குள்ளார ஒரு ஆதங்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். எந்த மாற்றமும் எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன விரக்தி வருது அவனுக்கு. ஒன்று லௌகீகமா ஒருத்தனுக்குள்ளார போயிடணும். அவன் உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ, அந்த உலகத்துல யார் யாரெல்லாம் பெரிய போட்டியாளர்களோ, எந்தெந்த துறையில யார் யார் சாதிச்சிருக்காங்களோ அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு அவன் இது என்னன்னே தெரியாம ஒரு போட்டியில போயிட்டு இருப்பான். ஏழை பணக்காரன்லேருந்து இன்னும் பணக்காரன், இது போல உலகம் என்னென்ன விதமாலாம் இயங்குதோ அதுக்குள்ளரை இவன் தன்னை மூழ்க அடிச்சுட்டு உலகத்து கூட போட்டி போடுற ஒரு ஆளாய் போயிருப்பான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, குருநாதர் இல்லப்பா இது வாழ்க்கை கிடையாது, உனக்குள்ளர ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்த பிறகு என்ன பண்றாருன்னா,
நீங்க உபாசனை பண்ணுப்பா. நீ உபாசனை பண்றதுக்கு முன்னாடி இங்க அருணாச்சலம்ங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்திலிருந்து நீ தொடங்கு. இந்த க்ஷேத்திரத்திலிருந்து நீ தொடங்கும் பொழுது உன்னை நீ தெரிஞ்சுக்கோ. அப்பதான் நான் யாருங்கிறது உனக்கு புரியும். இவ்வளவு விசாரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்ப அவரு. இந்த சொல்லி கொடுத்த அப்புறமும் இந்த இடத்துல எதுவுமே நடக்கல அப்படின்ற ஒரு இடம் ஒன்று வருது. இது எல்லா பக்தர்களுக்கும் நடக்கும். எல்லா சாதகர்களுக்கும் இந்த இடம் வரும். எல்லா விதமான தீவிர முமுட்சுத்துவத்தில் இருக்கிற அதிதீவிர பக்குவிகளுக்கும் இந்த நிலைமை வரும். அவர்களை அனுசரித்து பகவான் இந்த பாடல்களை இந்த இடத்துல உறுதியா வைக்கிறார். எப்படி உறுதியா வைக்கிறார்னா, உறுதிப்பா அப்படிங்கிறார். எப்படி உறுதின்றோன்னா, கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கலை அப்படிங்கிறார். இது நம்மளுடைய வெர்ஷன். இது நான் இவ்வளவு தூரம் கெஞ்சியும் வஞ்சியாய், நான் இவ்வளவு தூரம் என்ன பண்றேன்னா, நான் கெஞ்சி கூத்தாடுறேன். நான் உன் தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீ ஆத்மாங்கிறது இருக்குன்னு சொல்லிட்ட, சிவம்ங்கிறது இருக்குன்னு சொல்லிட்ட, அம்பாள்றது இருக்குன்னு சொல்லிட்ட, பெருமாள்ங்கிறது இருக்குன்னு சொல்லிட்ட, கெஞ்சுறேன். அப்ப நீ வஞ்சிக்காத. என்ன இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு வஞ்சிக்காத. கெஞ்சியும் வஞ்சியாய் அப்படிங்கிறத நீ வஞ்சிக்கல. ஆனா என்ன பண்றன்னா, நீ வஞ்சிக்க மாட்டேன்னு எனக்குள்ள எப்படி நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா, கொஞ்சமும் இறங்கலை அப்படிங்கிற. கொஞ்சமும் இறங்கலை, நீ கொஞ்சம் கூட எனக்கு இறங்கி வரமாட்டேங்கிறிய அப்படிங்கிறாரு. என்ன நீங்க ஏதாவது இறங்கி வந்தா தானே நீங்க யாருன்னு நான் பார்க்க முடியும். எனக்கு ஒரு சின்ன காட்சி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி இறங்கி வரணும் ஒன்றும். இதே அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில அந்த கிளிகோபுரத்திற்கு மேல நின்னுண்டு இது வரைக்கும் எந்த தரிசனமும் எனக்கு கிடைக்கலையேன்னு மேலிருந்து நீ வரலையேன்னு குதிக்கும் போது அந்த இடத்துல மயில் வாகனத்துல வந்து முருகன் தாங்கின்றார் நம்ம படிக்கிறோம். அப்ப கொஞ்சமும் இறங்கிலை அப்படிங்கிற இந்த இடத்துல கொஞ்சம் கூட இறங்கிலை. இது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா பகவானுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அப்படின்னா அவனுடைய நிலை என்பது மிகப்பெரிய நிலை. அதிலிருந்து அவன் இறங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவன் எந்த ஸ்திதியில நீங்க இருந்தாலும் சரிதான், அங்கிருந்தே உங்களை தூக்க முடியும் இருக்கும். அப்படி ஒரு மகா சமர்த்தனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை. அதனால நீ கொஞ்சம் கூட இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ அங்கிருந்தே என்ன நீ எடுத்துப்ப. அவ்வளவு ஒரு மகா சக்தனா இருக்க, உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த பாடல்களை கொண்டு போய் நிறுத்தணும். மட்டுமில்ல, ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுப்பா, எனக்கு உன்னை நான் முழுசா நம்புறேன். ஒன்னே ஒன்று பண்ணு, நீ பயப்படாத, அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா அப்படிங்கிறார். அதுதான் இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம். மயிலாடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற அம்பாள் பேரு அபயாம்பிகைன்னு பேர். நான் பயந்து தனியா நின்றுட்டு இருக்க, நீ வருவியோ மாட்டியோன்னு. ஆனா ஒரே ஒரு முறை நீ இருக்கேன்னு எனக்கு காட்டிடு. எல்லா பக்தர்களுடைய விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமா பகவான் இருக்கான் எனக்கு காட்டுவான், நிச்சயமா தான் இருக்கேங்கிறது காட்டுவான்னு சொல்லுங்களா. அந்த சாதாரணமான ஒரு சாமானியனுடைய பக்தியை பகவான் இந்த இடத்துல வார்த்தையா போடுறாரு. எப்படி போடுறாருன்னா, அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா, நான் இருக்க, பயப்படாதன்னு ஒரு கை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து, நீ பயப்படாத, நீ என்கிட்ட சேரத்தான் போற, அதனால அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நேரா வந்து சொல்லிட்டு போயிடு. இதுதான் மிக உயர்ந்த விஷயம். ஒவ்வொரு சாதகர்களும் பகவான் கிட்டக்க தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதையே வேறு விதமாக சொல்லுவார். அப்பா, உனக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, ஒரு கதவை சாத்திக்கோ, உள்ள உட்காந்து எப்படி அழுதுன, ஒரே ஒரு முறை நீ இருக்கேன்னு எனக்கு வந்து காட்டிட்டு போயிட, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்வாங்க. நம்ம சாதாரண வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், திடீர்னு எங்கே ஊருக்கு போயிடுறாங்க, ஏதோ வரல, திடீர்னு எங்கே இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதாடா அப்படின்னு கேட்குறோம்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். அவன் ஃபோன் பண்ணிட்டானா, இங்கே இருக்க, நம்ம நிம்மதியாக இருக்கும். அதுபோல் நான் இருக்கேங்கிறது வந்து காட்டிட்டு போயேன். அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா, பயப்படாத, நான் இருக்கேங்கிறது. அதனால் இந்த பாடல் அப்படிங்கிறது பயத்தை நீக்கிறது. ஒரு ஜீவன் தான் தனியாக இருக்கோம், நான் என்ன பண்ணுவோம் பரிதவிக்கிற ஒரு பயத்தை நீக்கி அபயப்பிரதானம் என்கிற அந்த அபயம்ங்கிற ஒரு அஞ்சல் ஹஸ்தத்தை கொடுக்குற ஒரு பாடல் இது. அதனால இருக்கிறதுலே முக்கியமான பாடல் இது. நம்மளுடைய நிலைமையில இறங்கி பகவான் நமக்காக அருணாச்சலத்துக்கு வேண்டக்கூடிய ஒரு பாடலாகவும் அற்புதமா இந்த பாடல் இருக்கு.